குழந்தை வீட்டில் விட்டு போகிறதுக்கே பயமாகுது. அங்கேருந்து நடந்து வந்து இங்கே பஸ் பிடிக்குதுங்க. ஒயின் ஷாப் கடை வழியில் இருக்குது. நாளைக்கு எதனா ஒன்று வழியில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? கொண்டாந்து எங்கே கட்டி வச்சுக்கிறான்? அவன் தண்ணி வசதிக்குதா, பாத்ரூம் வசதி ஏதாவது ஒன்று இருக்குதா? காட்டில் கொண்டாந்து கட்டிட்டு அங்கேருந்து இங்கேருந்து 10 ரூபா அங்கேருந்து 10 ரூபா இங்கே. எங்கங்க நாங்கள் காசு கொடுத்துன்னு போகிறது? நாங்கள் பஸ் ஸ்டாண்டு இங்கே காட்டில் கேட்டோமா? எந்த வசதியாவது ஒன்று இருக்குதா? வந்து பஸ் ஸ்டாண்ட் திறந்தானே, அவன் வந்து திறக்கிறான், நீ மட்டும் தான் தண்ணி கொடுத்தான். இப்போ எங்களுக்கு என்ன தண்ணி இருக்குது? ஒரு வயசான ஊந்தா கூட தண்ணி இருக்குதா குடிக்க? ஏதாவது ஒன்று இருக்குதா? இங்கே எந்த வசதி இருக்குது? நாங்கள் கேட்டோமா? இங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்டு சீராகிக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும்பா எங்களுக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டு காரி மீது பீ மூத்திரம் பயிரானுங்க. அங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே கொண்டாந்து கட்டிட்டு ரங்கநாயகி எங்களால் நடக்க முடியல. அங்கேருந்து 10 ரூபா கொடுத்து இங்கேருந்து 10 ரூபா கொடுத்தா எங்கள் ஊருக்கு வர பஸ்ஸு ஓடி போகுது. நாங்கள் எந்நேரம் உட்காந்து அடுத்து குடிக்க தண்ணி கிடையாது, பாத்ரூமு கிடையாது. என்ன பண்ணுவோம்? நாங்கள் என்ன செய்யறது? காலு கை வராதவங்க, முட்டி வராதவங்க என்ன லோல் படுறது? ரொம்ப போயிட்டா அங்கே கேட்டால் டவுன் பஸ் அங்கே வந்து அதுக்காட்டி ஓடி போகுது டவுன் பஸ்ஸு. நாங்கள் எங்கே போகிறோங்க? எல்லோரும் உட்காந்து கிடப்பாங்க தண்ணியில். அதை காட்டில் கொண்டு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு எங்க கடை எதாவது இருக்குதுண்ணா? கடையா எதுவுமே கிடையாது. கடையா எதுவுமே கிடையாது. பாத்ரூம் வசதி இல்லை. எங்கே போவாங்க? டைம் பிரகாரம் அது ஓடி போகுது. பஸ் வந்தால் தானே. பாண்டியிலேருந்து வரேன் சார். நான் கிளியனூரில் பஸ் ஏறி இங்கே வரேன். பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து அங்கேயே பஸ் இருக்கும். நாங்கள் கிளம்பி நேராக போயிடுவோம் போக வேண்டிய இடத்துக்கு. இப்போ அதனால ஆட்டோ பிடிச்சி பிள்ளைங்கள்லாம் வாங்கிக்கணும் லோல் போட்டுன்னு வரோம். இங்கே வந்த பிறகு பஸ்ஸு கிடைக்கல. இன்னும் எம்மானார் மணி நேரம் பஸ்ஸு வரல. கிளியனூர்லேருந்து வரேன் சார். நான் மன்னூருக்கு போகணும். பஸ்ஸு வரல. இன்னும் எம்மானார் மணிக்கு அப்புறம் பொட்டும் பொடிமா வச்சுன்னு ரோல் போடுறோம். எதுவுமே இல்லை சார். நான் இப்போ தான் வந்துக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. இப்போ தான் வந்துக்கிறேன். கடையும் காணா ஒன்றையும் காணா. பசங்கள்லாம் அழுவுதுவா. இந்த விற்கிறாங்களே அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்துக்கிறோம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வெள்ளேரி பிஞ்சு தண்ணி பாக்கிட்டு அப்படி. நிதிஷ்குமார் என் பேர். 12th படிக்கிறேன்னா. காலைல எங்கள் ஊரில் 7:30 மணிக்கு பஸ் ஏறினா 8:30 மணிக்கு கிட்ட வந்து விடுவாங்கண்ணா. அங்கே விட்டாங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் போகிறது கரெக்டாக இருக்குண்ணா. இப்போ இங்கே விடுறாங்கன்னா ஆட்டோ பிடிச்சி போகிறதா இருக்குண்ணா. அதேமாரி சாயங்காலத்துலையும் இங்கே வந்து ஏறணுண்ணா. அதுக்கும் ஆட்டோ கொடுத்து காசு வரணும். நான் கடவம்பாக்கத்துலேருந்து வரேண்ணா. திடீர்னு ஸ்கூல்லண்ணா. ஆமாண்ணா. அதேமாதிரி இங்கே எதுவும் கடையும் இல்லைண்ணா.